பாட்டு பாட இதை காண்பதற்கு நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். கரகோஷமாக கைது. ஒரு ஆசிரியருக்கு குழந்தைகள் அரங்கேறும் பொழுதுதான் பெரிய பரீட்சை. அவர்கள் நன்றாக செய்ய வேண்டும், நல்ல பாராட்டு வாங்க வேண்டும், நாம் சொல்லிக் கொடுத்ததை செய்ய வேண்டும். அவர்களுடைய உழைப்புக்கு ஈடு எதுவுமே கிடையாது. இந்த குமரி மாவட்டத்திலே இவ்வளவு தூரம் தபேலா வாசிப்பதற்கு குழந்தைகளை பயிற்சி அளித்த வினோத் அவர்களுக்கு நாம் எவ்வளவு நன்றி சொன்னாலும் தாங்காது. ஏனென்றால் ஒரு நிகழ்ச்சி என்று சொல்லும்போது தபேலாவிற்கு ஓடுவோம், யார் இருக்கிறார்கள், எங்கே இருக்கிறார்கள் என்று. ஆனால் இன்று கவலை இல்லை, 11 கலைஞர்கள் ரெடியாக இருக்கிறார்கள். எந்த நிகழ்ச்சி வேண்டுமானாலும் நீங்கள் உடனே அழைத்து கொண்டு செல்லலாம். இந்த பாராட்டுதலுக்கு எனக்கு 30-35 வருடமாக வினோத் அவர்களை தெரியும், சின்ன வயதிலிருந்தே தெரியும். அவர் தபேலா தொட்ட நாளிலிருந்து இன்று வரை அவரை முயற்சி செய்து முன்னேறி மேலே மேலே வந்து கொண்டிருக்கிறார். அதை பார்த்து நாம் படிக்க வேண்டும், நாமும் அதுபோல முன்னேற வேண்டும் என்று இந்த குழந்தைகள் எல்லோரும் நினைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு பிரமாதமாக ஆக்கியவா வயலின் வாசித்தவரும், கீபோர்டு வாசித்தவரும், டச் போர்டு வாசித்தவரும் நிகழ்ச்சி பிரமாதமாக இருந்தது. பாட்டுகள் தேர்ந்தெடுத்து அவற்றை பயிற்சி கொடுத்து இவ்வளவு நன்றாக செய்த அவர்களுக்கு நான் நமது கோடானு கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சமகியாவின் பாட்டு இன்றுதான் நான் கேட்டேன். குயில் என்று சொன்னதில் உண்மையிலே குயில் தான். மிக அழகாக மிக சிறப்பாக பாடல்களை பாடி அனைவரையும் மகிழ்வித்தார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒலி ஒளி மற்றும் எல்லாவற்றிற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வினோதுக்கு என்னுடைய ஸ்பெஷலான பாராட்டுதல்கள். இந்த குழந்தைகளுக்கும் அதை விட பெரிய பாராட்டுதல். என்ன அழகாக இருக்கிறது, இந்த காட்சியை பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. அவர்களுக்கு எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நிறைய அரங்கேற்றங்கள் பண்ணி இன்னும் நிறைய கலைஞர்களை நம்முடைய மாவட்டத்தில் உண்டாக்க வேண்டும் என்று சாமுண்டி தேவியிடம் பிரார்த்தனை செய்து எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.